கிட்டத்தட்ட பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இருக்கிற ஒரு தமிழ் வார்த்தையை இந்த தலைமுறையே சொல்றதுக்கு அவமானப்படுது அப்படின்னா நீங்க நம்புவீங்களா? என்னன்னு யோசிக்கிறீங்களா? சோறுதான். குறிஞ்சியில தெனசோறு, மலசோறு, முல்லையில வரகரிசி சோறு, சாமச்சோறு, மருதத்துல வெண்ணெல் அரிசி, செந்நெல் அரிசி சோறு, நெய்தல்ல செந்நெல் அரிசி சோறு, பாலையில புல்லரிசி சோறு. இந்த 5 இணைகள்லயும் சோறுன்ற வார்த்தை மட்டும்தான் இருக்கு. சாதம்ன்ற வார்த்தை எங்கேயுமே வரல. அப்புறம் இந்த சாதம்ன்ற வார்த்தை எங்க இருந்துதான் வந்துச்சு? சாதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா வடச்சொல். அதாவது பிரசாதம் அப்படின்றதுல இருந்து வெறும் சாதம் எடுத்து நீங்க நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். வளமையான நிலத்துல விளையிற நெல்லரிசியும் சோறுன்னு தான் சொல்றோம். வறண்ட நிலத்துல விளையிறதையும் கம்பஞ்சோறு, சோளஞ்சோறுன்னு தான் சொல்றோம். செடியில விளையிறதையும் பார்த்தா சோத்து கத்தாழன்னு தான் சொல்றோம். மரத்துல விளையிறதையும் தென்னஞ்சோறு, பனஞ்சோறுன்னு தான் சொல்றோம். சமைச்சு சாப்பிடுறதையும் சோறுன்னு தான் சொல்றோம். சமைக்காம சாப்பிடுறதையும் சோறுன்னு தான் சொல்றோம். அதை விட ஏன் சோறுன்னு ஒரு பட்டப்பயிரையே வச்சு வாழ்ந்தா பெருஞ்சோற்று ஊதிய சேரலாதன் அப்படின்ற ஒரு சேர மண்ணு. இலங்கை தமிழர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா கல்யாணத்துக்கு கூப்பிட போகும்போது சோறு கொடுக்க போறோம் வாங்கன்னு சொல்லிதான் கூப்பிடுறாங்க. இவ்வளவு பழமையான இந்த சோறுன்ற வார்த்தையை இன்னைக்கு சொல்றதுக்கே அவமானப்படுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. தெரிஞ்ச தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்துங்க.